ஆதலால் காதல் செய்வீரோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அந்த வித் யுவர் பெர்மிஷன் அந்த 2 லைனை படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கடவுள் எழுதி வைத்து மண்ணில் வந்த கவிதை, அதில் இடையே இரு உயிர்கள் செய்த எழுத்துப்பிழை பாவமடா அப்படிங்கிற அந்த லைன். மெமரபிள் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆதலால் காதல் செய்வீர் அந்த கிளைமேக்ஸ். ஒரு 3 படம் தொடர்ந்து ஹிட்டு. 4வது ராஜபாட்டை ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 படம் ஹிட்டு டயத்தில் என்கிட்ட எத்தனை ஹீரோஸ், எத்தனை ப்ரொடக்ஷன்ஸ் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த படம் ஃப்ளாப்க்கு அப்புறம் யாருமே காணோம். என்னடா ஒரு படம் தோல்வியிலே எல்லாருமே காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் நான் ஆதலால் காதல் செய்வீர் பண்ணுறேன். அந்த கதை வந்து லெனின் பாரதி என்னுடைய கூட வந்து என்னுடைய உதவியாளர், அவருடைய கதை தான். இப்படியான ரியல் சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, டீனேஜ் பசங்க அப்படி இப்படிங்கும்போது எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு என்ன பயம்னா, இந்த கதைக்கு என்ன எண்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த கிளைமேக்ஸ் கிடைக்க. எந்த சைடுமே நம்ம வந்து இந்த பொண்ணு சைடு சரின்னு சொன்னால் பசங்க தப்பாக போயிடும், பசங்க சைடு சொன்னா பொண்ணு, இதை எப்படி கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்குன்னு எனக்கு இது கிடைக்காம போச்சு. இப்போ அந்த டயத்தில் நான் வந்து என்னுடைய பசங்களுடைய பர்த்டே அப்படின்னா அந்த சில அனாத ஆசிரமத்தெல்லாம் போயிட்டு இந்த ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் ஹேபிட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஒரு மொமெண்டமில் தான் டக்குன்னு எனக்கு இது கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னா இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்.